ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சிஏபிஎஃப்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 357 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 50,000 இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 25 மார்ச்க்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஏபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து படைகள்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த துறைகளில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குன்னா, பிஎஸ்எஃப்ல வந்து பாருங்கள் ஒரு 24 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப்ல வந்து ஒரு 204 வேகன்சி, சிஐஎஸ்எஃப்ல வந்து பாருங்கள் 92 வேகன்சி, ஐடிபிபியில் வந்து பாருங்கள் 4 வேகன்சி, எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 33 வேகன்சி இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 357 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த படைகளில் தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாமே வந்து ஆஃபீஸர் லெவல் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 50,000க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மதுரை லொக்கேஷன் வந்து இருக்குது. இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட்னா மினிமம் வந்து உங்களுக்கு 20 இருக்குது. மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ₹200 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா upsconline.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. 25 மார்ச்க்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தல, அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து 3 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து பாருங்கள் ஒரு 250 மார்க் வந்து இருக்கும். பேப்பர் 2 வந்து 200 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 100 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 மீட்டர்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் ரன் பண்ணணும். லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிலபஸ் வந்து பாருங்கள் பேப்பர் 1க்கு வந்து தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பேப்பர் 2க்கு வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹைட்டு, இது வெயிட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மேலுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கான வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே வந்து டேப்லர் காலம்லேயே கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேத்துக்குமே. ஸோ இந்த சார்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.